நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு கண்டக்டராக இருக்கலாம், நடக்கிறவராக இருக்கலாம், கடையில் நிற்கிறவங்களா இருக்கலாம். ரொம்ப நேரம் உட்காடுறீங்க. உட்காந்தாலும் பிரச்சனை, நிற்கிறவங்களும் பிரச்சனை. அங்கே நிற்கிறவங்களுக்கு 2 பிரச்சனை இருக்கும். வெரிகோஸ் பிரச்சனை வரும். வெரிகோஸ்னால் நரம்பு அப்படியே சுற்றிக்கிட்டு வருது, அது ஒன்று. மூட்டு வலி, அது ரொம்ப அவசப்படுறாங்க ரொம்ப நேரம் நிற்கிறவங்க. அதுக்கு நான் எப்பயுமே சொல்கிறது, சரியான உடற்பயிற்சி இல்லாது, சரியான உணவு முறை இல்லாது இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். எப்படி பண்ணுங்கள், அதாவது உங்கள் இடது கையை வச்சு வலது காலை தொடுங்க, வலது கையை வச்சு இடது காலை தொடுங்க. செம்மையாக இருக்குங்க பாருங்கள். அப்பப்போ இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வலிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கோ அப்பெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப சாதாரண விஷயம். இது கூட செய்யாமல் நம்ம கவனம் இல்லாமல் அப்படியே நிற்கிறோம்னா அந்த வலி இருக்க தான் செய்யும். மற்றவங்க செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். இது பெயின் ரிலீஃப் ஆகுது, உடனே ரிலீஃப் ஆகும். இங்கே பாருங்கள், இது சாதாரணமாக இப்படி பண்ணக்கூடாது. அதாவது மேக்சிமம் இந்த பாருங்கள், இந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட ஏரியா பூரா அப்படியே திருகுறீங்க. இதை எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும்னு பாருங்கள். இதை இப்படி உடம்பு திருப்பாமல் இதை அப்படியே கொண்டு வாங்க. இதை எவ்வளோ தூரம், இந்த கிராஸில் எவ்வளோ தூரம் தூக்கி கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்து பண்ணி பாருங்களேன். சார், இதை முன்னாடியே சொல்லிக்கலாம்னு ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ.